வணக்கம். இன்னைக்கு நாம கியூப் ரூட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுல இருக்கிற வேற வேற வகைகளை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம் வாங்க. கியூப் ரூட்டா? ஐயோ கஷ்டம் நினைக்கிறீங்களா? கவலையே வேணாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல இதை எப்படி கத்துக்கலாம்னு பார்க்க போறோம். ரெடியா? சரி, ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் பெர்ஃபெக்ட் கியூப். இத சரியா புரிஞ்சுக்கிட்டாலே மத்ததெல்லாமே ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு 8ஓட கியூப் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நம்பரை 3 தடவை அதையே அதால பெருக்குனா 8 வரும். யோசிங்க. ஆமா, கரெக்ட், 2 தான். பாருங்க, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 நமக்கு 8 கிடைச்சிடுச்சு. இங்க பதில் ஒரு முழு எண்ணா, அதாவது டெசிமல் இல்லாம 2ன்னு வந்திருக்கு இல்லையா? அதனால தான் இதை நாம பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்றோம். அப்போ பர்ஃபெக்ட் கியூப்க்கும் நான் பர்ஃபெக்ட் கியூப்க்கும் என்னதான் வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். பதில் ஒரு முழு எண்ணா ரவுண்டா வந்தா அது பர்ஃபெக்ட் கியூப். அதுவே பதில் இப்படி புள்ளி வச்சு, அதாவது தசம எண்ணா வந்துச்சுன்னா அது நான் பர்ஃபெக்ட் கியூப். இவ்வளவுதாங்க விஷயம். சரி, முழு எண்களுக்கு ஓகே. ஆனா பின்னங்கள், அதாவது ஃப்ராக்ஷன்ஸ், அப்புறம் தசம எண்கள், அதாவது டெசிமல்ஸ் வந்தா என்ன பண்றது? வாங்க அந்த புதிரையும் எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பின்னங்கள். இங்க பாருங்க, 8/27க்கு கியூப் ரூட் எடுக்கணும். பயப்படாதீங்க, இது ரொம்ப ஈஸி. அந்த கியூப் ரூட்டை 2ஆ பிரிச்சுடுங்க. அதாவது மேல இருக்கிற 8க்கு தனியா, கீழே இருக்கிற 27க்கு தனியா. 8ஓட கியூப் ரூட் நமக்கு ஏற்கனவே தெரியும், 2. அதே மாதிரி 27ஓட கியூப் ரூட் 3. சோ பதில் என்ன? 2/3. சிம்பிள். அடுத்து தசம எண்கள். இப்போ 0.008க்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் நாம கத்துக்கிட்ட அதே டெக்னிக் தான். முதல்ல இந்த தசம எண்ணை ஒரு பின்னமா மாத்திக்கோங்க. 0.008 எப்படி எழுதலாம்? 8/1000ன்னு எழுதலாம் இல்லையா? அவ்வளவுதான். இப்போ இது பார்க்க போன கணக்கு மாதிரியே இருக்குல்ல. 8க்கு கியூப் ரூட் 2, 1000க்கு கியூப் ரூட் 10. சோ 2/10, அதாவது 0.2. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு? இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். சரி, ஒருவேளை நெகட்டிவ் நம்பர், அதாவது மைனஸ்ல ஒரு நம்பர் வந்தா அதுக்கு எப்படி கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது? அதுக்குன்னு ஒரு சூப்பரான விதி இருக்கு. கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் சைன் ஒரு பிரச்சனையே இல்ல. ஏன் தெரியுமா? உள்ள என்ன சைன் இருக்கோ அதே தான் வெளியவும் வரும். உள்ள பிளஸ் இருந்தா வெளியவும் பிளஸ், உள்ள மைனஸ் இருந்தா வெளியவும் மைனஸ். இதுதான் கோல்டன் ரூல். இதை மட்டும் மறக்காதீங்க. வாங்க இது ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். கியூப் ரூட் ஆஃப் -8க்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். நாம படிச்ச விதிப்படி அந்த மைனஸ் சைனை அப்படியே வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இருக்கிறது கியூப் ரூட் ஆஃப் 8. அதோட பதில் 2ன்னு நமக்கு தெரியும். கடைசியா வெளியே வச்சிருந்த மைனஸ் சைனை அதோட சேர்த்துட்டா பதில் -2. அவ்வளவுதான். கடைசியா உங்க கணக்குகளை இன்னும் வேகமா போடுறதுக்கு சில குவிக் ட்ரிக்ஸ் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடிக்கடி வர்ற சில பெர்ஃபெக்ட் கியூப்ஸ் இதோ. 8னா 2, 27னா 3, 64னா 4, 125னா 5. இந்த எண்களை நீங்க அடிக்கடி பார்க்கும்போது உங்களுக்கே தானா மனப்பாடம் ஆயிடும். அப்போ கணக்கு போடுறது செம்ம ஸ்பீடா இருக்கும். அவ்வளவுதான். கியூப் ரூட்டோட எல்லா வகைகளையும் இப்ப நாம பார்த்தாச்சு. ஆனா இதுல நீங்க மாஸ்டர் ஆகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுதான் பயிற்சி. தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ ஈஸியா இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க.